வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி ஆழமா அலச போறோம். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற மூலங்கள் கால் நியூபோர்ட்டோட டீப் ஒர்க் புத்தகத்தோட சில பகுதிகள். ஆமா. அதாவது இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் சத்தத்துல நம்ம கவனம் சிதறி போற இந்த காலத்துல எப்படி முழுசா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி வேலை செய்யறதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா. நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த டீப் ஒர்க், அதாவது ஆழமான வேலைனா என்ன? அது ஏன் இப்போ ரொம்ப முக்கியமானதா இருக்கு? எல்லாத்துக்கும் மேல அதை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இல்லையா? கரெக்ட். இந்த கவனச்சிதறல் உலகத்துல இருந்து தப்பிச்சு அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். சூப்பர். சரி, இத புரிஞ்சுக்க ஒரு சுவாரஸ்யமான கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஓ, சொல்லுங்க. கார்ல் யுங்னு ஒரு பெரிய மனநல மருத்துவர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, நகரத்தோட பரபரப்புல இருந்து தப்பிச்சு சுவிட்சர்லாந்துல புலிங்னு ஒரு இடத்துல தனக்குன்னு ஒரு கல் கோபுரத்தையே கட்டினாரு. ஆனா அவர் அங்க போனது ஹாலிடே என்ஜாய் பண்ண இல்ல. அதுதான் பாயிண்ட். அங்கதான் எந்த தொந்தரவும் இல்லாம அவரோட மிக முக்கியமான மனநல கோட்பாடுகளை உருவாக்குனாரு. அதுதான் ஆழமான வேலையோட சக்திக்கு ஒரு சிறந்த உதாரணம். அப்போ ஆழமான வேலைனா என்னன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நிச்சயமா. ஆழமான வேலைங்கிறது எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாம உங்க அறிவாற்றல் திறனோட உச்சத்துக்கு போய் நீங்க செய்யற வேலை. ஓகே. இந்த மாதிரி வேலை தான் ஒரு புது மதிப்பை உருவாக்குது, உங்க திறமைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது, மத்தவங்களால அவ்ளோ சீக்கிரமா காப்பி அடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அப்போ இதுக்கு நேர் எதிரானது தான் மேலோட்டமான வேலையா? அதாவது நம்ம அடிக்கடி செய்யற மாதிரி மெயிலுக்கு பதில் சொல்றது. ஆமா, மீட்டிங் அட்டெண்ட் பண்றது, சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன் செக் பண்றது, இதெல்லாம் அறிவாற்றல் பெருசா தேவைப்படாத வேலைகள். சரி. ஒரு மெக்கன்சி ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு அறிவு சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்க தங்களோட வேலை நேரத்துல 60% மேல இமெயில், இன்டர்நெட்னு செலவு பண்றாங்களாம். 60%? ஆமா. இது நம்மள அறியாமலேயே நம்மள மேலோட்டமான வேலைகளை நோக்கி தள்ளுது. இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. என்ன அது? ரொம்ப நாள் இதே மாதிரி இருந்தா ஆழமா யோசிச்சு வேலை செய்யற நம்ம திறமையே நிரந்தரமா குறைஞ்சிடும். கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, இந்த ஆழமான வேலை ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றீங்க? இது இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துல எப்படி ஒருத்தருக்கு கை கொடுக்கும்? மூலங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. இந்த புதிய பொருளாதாரத்துல 3 குழுக்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. யாருக்கு? ஒன்னு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான மெஷின்களோட சேர்ந்து கிரியேட்டிவா வேலை செய்யறவங்க. 2, அவங்க ஃபீல்ட்ல பெஸ்டா இருக்கிறவங்க. அப்புறம் 3வது, முதலீடு செய்ய பணம் வச்சிருக்கிறவங்க. அப்போ முதல் 2 குழுக்கள்ல நாம வரணும்னா 2 திறமைகள் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. ஒன்னு, கஷ்டமான விஷயங்களை வேகமா கத்துக்கிறது. கரெக்ட். 2வது, மிக உயர் தரத்துல வேலையை செஞ்சு முடிக்கிறது. சரியா சொன்னீங்க. இந்த 2 திறமைகளுக்கும் அடித்தளமே இந்த ஆழமான வேலை தான். இதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான நரம்பியல் காரணம் கூட இருக்கு. அப்படியா? என்ன அது? நீங்க ஒரு புது திறமைய கத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு SQL கோடிங் கத்துக்கிறீங்க. நீங்க முழு கவனத்தோட அதை கத்துக்கும்போது உங்க மூளையில இருக்கிற அது சம்பந்தப்பட்ட நரம்பு இணைப்புகள் திரும்ப திரும்ப தூண்டப்படுது. ஓ, அப்ப நம்ம மூளைக்குள்ள உண்மையிலே ஒரு பிசிக்கல் சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்றீங்க. இது ஏதோ சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி இல்ல, ஒரு ஹார்ட்வேர் அப்கிரேட் மாதிரி இருக்கு. மிகச்சரியான ஓமை. அப்படி திரும்ப திரும்ப தூண்டப்படும் போது அந்த நரம்புகளை சுத்தி மைலின் ஒரு கொழுப்படுக்கு உருவாகுது. மைலின்? ஆமா, இது ஒரு எலக்ட்ரிக் வயருக்கு இன்சுலேஷன் மாதிரி. இந்த அடுக்கு எவ்வளவு தடிமனா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நரம்பு வழியா சிக்னல்கள் வேகமாவும் திறமையாவும் போகும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆகிறதுனா உங்க மூளையில அந்த விஷயத்துக்கான நரம்புகள் நல்லா மைலினேற்றமாயிருக்குன்னு அர்த்தம். ஓ, இப்ப புரியுது. இதுவே நாம Facebook'க பாத்துக்கிட்டே கோடிங் கத்துக்க முயற்சி செஞ்சா? அங்கதான் பிரச்சனை. உங்க கவனம் சிதறும் போது உங்க மூளையில பல தேவையில்லாத நரம்புகளும் சேர்ந்து தூண்டப்படும். இதனால அந்த மைலின் அடுக்கு திறமையா உருவாகாது. அதனாலதான் ஒரு விஷயத்த முழு கவனத்தோட ஆழமா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே வெறும் வேலை, உற்பத்தி திறன் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, ஒரு நிறைவான வாழ்க்கைக்கும் இது முக்கியம்னு மூலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வின்ஃப்ரெட் கல்லாகர்னு ஒரு அறிவியல் எழுத்தாளரோட அனுபவம் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ஆமா, அவருக்கு புற்றுநோய் இருக்குன்னு தெரிஞ்சதும் அவர் இயல்பாவே உடைஞ்சு போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன முடிவு செஞ்சாருன்னா, தன்னோட கவனத்தை மாத்துறாரு இல்லையா? ஆமா, தன்னோட கவனத்தை நோய பத்தி யோசிக்கிறதுல இருந்து திருப்பி வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்கள் மேல, அதாவது திரைப்படங்கள், நடைப்பயிற்சிகள், நண்பர்களோட பேசுறதுன்னு இது மேல செலுத்த ஆரம்பிச்சாரு. இதோட விளைவு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கஷ்டமான நேரத்திலயும் அவரோட வாழ்க்கை பெரும்பாலும் சந்தோஷமாவே இருந்துச்சாம்.
இதுல இருந்து ஒரு பெரிய பாடம் இருக்கு. ஆமா, நம்ம உலகத்தோட தரம் நாம எதுல கவனம் செலுத்துறோங்கிறத பொறுத்துதான் இருக்கு. கரெக்ட். நீங்க ஆழமான வேலையில மூழ்கும்போது இயல்பாவே உங்க கவனம் ஒரு அர்த்தமுள்ள சவாலான விஷயத்துல குவியுது. இதனால உங்க மனசுக்கு வாழ்க்கை நிறைவா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது. இதுவே நம்ம கவனம் சிதறுனா அதுவே நீங்க மேலோட்டமான வேலைகள்ல சிதறி கிடக்கும்போது உங்க மனசு தேவையில்லாத கவலைகளையும் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளையும் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும். உளவியலாளர் மிகாலி சிக்ஸ்ன்ட்-மிகாலியோட ஃப்ளோ கோட்பாடும் இத பத்தி தானே பேசுது. அதேதான், ஃப்ளோங்கிறது ஒரு சவாலான வேலையில உங்களை நீங்களே மறந்து முழுசா மூழ்கி போற ஒரு நிலை. அந்த நேரத்துல நேரம் போறதே தெரியாது. ஆமா, ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவரோட ஆய்வுகள்ல மக்கள் ஓய்வு நேரத்தை விட வேலை நேரத்துல தான் இந்த ஃப்ளோ அனுபவத்தை அதிகமா உணர்றாங்களாம். அப்படியா? ஏன்னா வேலைக்கு தெளிவான இலக்குகள், விதிகள், சவால்கள் இருக்கு. இந்த ஃப்ளோ நிலை பத்தி கேட்கவே அருமையா இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த நிலைக்குள்ள நுழையிறது தான் பெரிய சவாலா இருக்கு. நம்ம கவனத்தை ஈர்க்க 1000 விஷயங்கள் இருக்கும்போது மன உறுதியை மட்டும் நம்பி இருக்க முடியாதே. இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? ரொம்ப சரியான கேள்வி. நம்ம மன உறுதி, அதாவது வில் பவர், அது ஒரு பேட்டரி மாதிரி. காலையில ஃபுல்லா இருக்கும், போக போக சார்ஜ் இறங்கிடும். ஓ. ஒரு நாளைக்கு உணவு, தூக்கம் மாதிரியான ஆசைகளை எதிர்த்து போராடுறத விட இமெயில், சோஷியல் மீடியா செக் பண்ணணுங்கிற ஆசையை எதிர்த்து தான் நம்ம அதிகமா போராடுறோமா. ஓ, அப்படியா? அதனால மன உறுதியை மட்டும் நம்பாம சில பழக்க வழக்கங்களையும் கட்டமைப்புகளையும் உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம். மூலங்கள்ல இதுக்கு 4 விதமான வழிகளை சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த 4 வழிகள் என்னென்ன? முதலாவது துறவி முறை, மொனாஸ்டிக் பிலாசபி. இதை கேட்கவே கொஞ்சம் தீவிரமா இருக்கும். துறவி முறையா? ஆமா, கணினி விஞ்ஞானி டொனால்ட் நூத் மாதிரி ஆட்கள் இதை பின்பற்றாங்க. அவர் 1990ல இருந்து தனக்குன்னு ஒரு இமெயில் முகவரியே இல்லாம இருக்கிறான். ஒரு நிமிஷம், இமெயிலே இல்லாமலா? 90கள்ல அது சாத்தியமா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு டீம் கூட வேலை செய்யற யாருக்காவது இது சாத்தியமா? இது ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணம் இல்லையா? நிச்சயமா, இது எல்லோருக்கும் சாத்தியமில்ல. அதனாலதான் அடுத்த முறை இருக்கு. சரி, அது என்ன? அது இருநிலை முறை, பைமோடல் பிலாசபி. கார்ல் யுங் இததான் பயன்படுத்தினாரு. ஓகே. அதாவது உங்க நேரத்தை 2ஆ பிரிச்சுக்கிறது. வாரத்துல சில நாட்கள் இல்லனா வருஷத்துல சில மாதங்கள் ஆழமான வேலைக்காக ஒதுக்கிட்டு மத்த நேரங்கள்ல மத்த எல்லா வேலைகளையும் பார்க்கறது. வாட்டன் ஸ்கூல் பேராசிரியர் ஆடம் கிராண்ட் கூட இப்படிதானே செய்றாரு. ஒரு செமஸ்டர் முழுக்க பாடம் எடுப்பாரு, அடுத்த செமஸ்டர் முழுக்க ஆராய்ச்சிக்கு ஒதுக்கிடுவாரு. இது ஒரு நல்ல பேலன்ஸ் மாதிரி தெரியுது. ஆமா, 3வது முறை தான் நம்மில் பலருக்கும் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். அது என்ன? அது லயபத்த முறை, ரிதமிக் பிலாசபி. அதாவது தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆழமான வேலைக்குன்னு ஒதுக்கி அதை ஒரு பழக்கமா மாத்துறது. நகைச்சுவையாளர் ஜெரி சீன்ஃபீல்டோட சங்கிலியை உடைக்காதே டெக்னிக் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். ஆமா, நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தினமும் புதுசா ஜோக்ஸ் எழுதணும். ஒவ்வொரு நாளும் எழுதி முடிச்சதும் கேலண்டர்ல ஒரு பெரிய எக்ஸ் மார்க் பண்ணுவாராம். கொஞ்ச நாள்ல அந்த எக்ஸ் ஒரு சங்கிலி மாதிரி உருவாயிடும். அப்புறம் அந்த சங்கிலியை உடைக்க கூடாதுங்கிறதே ஒரு பெரிய உந்துதலா மாறிடும். கரெக்ட், இது உண்மைதான். நாம புது வருஷத்துக்கு ஜிம்முக்கு போலான்னு சபதம் எடுத்து முதல் 2 வாரம் போயிட்டு ஒரு நாள் போகலனா அந்த சங்கிலி உடைஞ்சதும் மொத்தமா விட்டுடுவோம். அதே உளவியல் தான் இங்கேயும் வேலை செய்யுது. 4வது முறை என்ன? 4வதா பத்திரிகையாளர் முறை, ஜேர்னலிஸ்டிக் பிலாசபி. வால்டர் ஐசாக்சன் மாதிரி ஆட்கள் இத பயன்படுத்துறாங்க. இது எப்படின்னா, ஒரு மீட்டிங் கேன்சல் ஆனா கிடைக்கிற 1/2 மணி நேரத்தை கூட வீணாக்காம உடனே ஆழமான வேலைக்குள்ள இறங்கிடுறது. ஓ, கிடைக்கிற கேப்ல எல்லாம் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி. இதுக்கு பயங்கரமான செல்ஃப் கண்ட்ரோல் வேணுமே. ஆமா, மனச ஒரு வேலையில இருந்து டக்குன்னு இன்னொன்னுக்கு மாத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு நல்ல மனப்பயிற்சி தேவை. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஜாக் டார்சி மாதிரி ஆட்களை எடுத்துக்கிட்டா, அவர் ஒரே நேரத்துல ட்விட்டர், ஸ்கொயர்னு 2 பெரிய கம்பெனிகளை நிர்வகிச்சாரு. அவர் வாழ்க்கை எப்போதுமே கவனச்சிதறல்கள் நிறைஞ்சது மாதிரி தானே தெரியும். ஆனா அவரும் வெற்றிகரமா தானே இருக்காரு. இது ஒரு முக்கியமான கேள்வி. மூலங்கள்ல அவரை ஒரு விதிவிலக்கா குறிப்பிடுறாங்க. அவரோட வேலை ஆழமா உட்கார்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறது இல்ல, அவர் ஒரு முடிவெடுக்கும் மையமா செயல்படுறாரு. அப்போ பல பேர் செஞ்ச ஆழமான வேலைகளோட முடிவுகளை வச்சு அவர் வேகமா முடிவுகள் எடுக்கிறாரு. அவரோட பங்கு வேற. ஆனா நம்மள பெரும்பாலான அறிவு சார்ந்த வேலைகளுக்கு ஆழமான வேலை செஞ்சுதான் ஆகணும். புரியுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆபீஸ் சூழலே இதுக்கு எதிரா தானே இருக்கு. குறிப்பா இந்த ஓபன் பிளான் ஆபீஸ்.
ஆமா, ஓபன் பிளான் ஆபீசஸ். சுவரே இல்லாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து வேலை செய்யறது கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி தானே இருக்கு. நிச்சயமா. இது தற்செயலான படைப்பாற்றல், அதாவது செரண்டிபிட்டஸ் கிரியேட்டிவிட்டி உருவாகும்ன்ற பெயர்ல நியாயப்படுத்தப்படுது. அதாவது எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது திடீர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புது ஐடியாக்கள் உருவாகும்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா புகழ்பெற்ற பெல் ஆய்வகம், பெல் லேப்ஸ், இல்லனா MITயின் பில்டிங் 20 மாதிரி புது கண்டுபிடிப்புகளுக்கு பேர் போன இடங்கள் அப்படி இருக்கல. அப்போ அது எப்படி இருந்துச்சு? அங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சத்தம் வராத ரூம் இருந்துச்சு. ஆனா அந்த ரூமுகளை இணைக்கிற நீளமான பொதுவான தாழ்வாரங்களும் இருந்துச்சு. ஓ, இது ஒரு நல்ல ஐடியா. இதனால அவங்களுக்கு ஆழமா வேலை செய்ய தனிமையும் கிடைச்சது. காஃபி குடிக்கவோ நடக்கவோ போகும்போது மத்தவங்களோட பேசி ஐடியாக்களை பரிமாறிக்க வாய்ப்பும் கிடைச்சது. இது ஒரு சரியான சமநிலையை உருவாக்குச்சு. இது ஒரு நல்ல மாடல். சரி, இது எல்லாம் கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில உடனே செய்யக்கூடிய ஒரு பிராக்டிக்கலான உத்தி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மூலத்துல ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனையை பரிந்துரைக்கிறாங்க. அது சோஷியல் மீடியா பிளாக் அவுட். கேட்கவே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே. ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல். எந்த அறிவிப்பும் இல்லாம 30 நாளைக்கு உங்களுக்கு அவசியம் இல்லாத எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸையும் பயன்படுத்துறது நிறுத்திடுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதுவா வேணா இருக்கலாம். சரி, 30 நாள் கழிச்சு 30 நாள் கழிச்சு உங்களை நீங்களே 2 கேள்விகள் கேட்டுக்கணும். என்ன கேள்விகள்? 1. இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தியிருந்தா இந்த கடந்த 30 நாட்கள் குறிப்பிடத்தக்க அளவு சிறப்பா இருந்திருக்குமா? 2. நான் இத பயன்படுத்தாதது பத்தி உண்மையிலே யாராவது கவலைப்பட்டாங்களா அல்லது கவனிச்சாங்களா? வாவ், ரொம்ப நேரடியான கேள்விகள். இந்த 2 கேள்விகளுக்கும் உங்க பதில் இல்லைன்னா அந்த சேவையை நிரந்தரமா விட்டுடுங்க. ம் இந்த சோதனை சோஷியல் மீடியா உண்மையிலேயே உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குதுங்கிற யதார்த்தத்தை உங்களுக்கு உணர்த்தும். நாம பல சமயம் ஏதாவது முக்கியமான விஷயத்தை தவற விட்டுடுவோமோங்கிற பயத்துல தான் பல ஆப்ஸை பயன்படுத்துறோம். FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஆமா, இந்த சோதனை அந்த பயம் உண்மையா இல்லையான்னு காட்டிடும். ஆக மொத்தத்துல இந்த ஆழமான வேலைங்கிறது இன்னைக்கு உலகத்துல ஒரு சூப்பர் பவர் மாதிரி. கரெக்ட். அது ரொம்ப அரிதாகிட்டே வருது. அதே நேரத்துல அதோட மதிப்பு பல மடங்கு அதிகமாயிட்டே போகுது. ஆமா, பில் கேட்ஸ்ல இருந்து JK ரவுலிங் வரைக்கும் பல சாதனையாளர்களோட வாழ்க்கையில இது ஒரு பொதுவான அம்சமா இருந்திருக்கு. ஓ, அப்படியா? JK ரவுலிங் ஹாரி பாட்டர் புத்தகங்களை எழுதும்போது சோஷியல் மீடியால இருந்து முழுசா விலகி இருந்தாங்க. பில் கேட்ஸ் வருஷத்துக்கு 2 தடவை சிந்தனை வாரம்னு சொல்லி தனியா போய் படிச்சு யோசிச்சு மைக்ரோசாஃப்டோட எதிர்காலத்தை பத்தி சிந்திப்பாரு. அப்போ இது வெறும் அதிகமா உற்பத்தி செய்யறது பத்தினது மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. இது உங்க திறமைய வளர்த்துக்கிறது, உலகத்துக்கு ஒரு புது மதிப்பை உருவாக்குறது, எல்லாத்துக்கும் மேல ஒரு அர்த்தமுள்ள நிறைவான வாழ்க்கைய வாழ்றது பத்தியது. இந்த உரையாடல் மூலமா ஒரு விஷயம் நல்லா புரியுது. இந்த ஆழமான வேலைக்கான திறனை வளர்த்துக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஹேக் மட்டும் இல்ல. இது நம்ம மூளையோட செயல்பாடு, நம்ம மனநலம், நம்ம வாழ்க்கை தத்துவம்னு எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆழமான விஷயம். சரியா சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. உங்க மூளையோட முழு திறனையும் பயன்படுத்தி முக்கியமான விஷயங்களை உருவாக்க நீங்க முயற்சி செஞ்சா உற்பத்தி திறன், வெற்றி இதெல்லாம் தாண்டி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்க கண்டறியலாம். ஒருவேளை கவனச்சிதறல்கள் நிறைந்த இந்த உலகத்துல ஆழமாக வாழ்வதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை முறையாக இருக்க முடியுமா? இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும்.